ஸ்டாலினின் அதிரடி பிளான் 2026லும் திமுக தான் சுக்கு நூறாகும் பாஜக கூட்டணி. 2024 மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளை வெற்றி இலக்காக பாஜக நிர்ணயித்தது போல தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளதாம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயம் வெல்வோம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இப்போது மட்டும் கூறவில்லை. கடந்த ஓராண்டாகவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக முன்னணியினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவும் இதே போன்ற இலக்கை நிர்ணயித்தது தேர்தலை எதிர்கொண்டது. அப்போது பிரதமர் மோடி அப் கி பார் 400 பார் என்று முழங்கினார். பாஜகவினரும் 400 தொகுதிகளில் வெற்றி என்று முழங்கி தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஆனால் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 293 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. 2014, 2019 தனித்து மெஜாரிட்டி பெற்ற பாஜகவால் 232 தொகுதிகளில் தான் வெல்ல முடிந்தது. 400 தொகுதிகளில் வெற்றி என்கின்ற இலக்கை பாஜகவால் எட்ட முடியவில்லை. தற்போதோ 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி 200 தொகுதிகளில் வெற்றி என்கின்ற இலக்கை திமுகவும் நிர்ணயித்துள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பது திமுகவின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டிலும் பயனாளிகள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறது. இவர்களுடைய வாக்கு திமுகவிற்கு அப்படியே கிடைத்தால் 200 தொகுதிகளில் வெற்றி என்பது சாத்தியமாகும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஆனால் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வரலாற்றில் கடந்த 30 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே 200 தொகுதிகளில் கூட்டணிகள் வென்று சாதனை படைத்துள்ளது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதேபோல 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக தமாக கூட்டணி 221 தொகுதிகளில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. இது தவிர 2001 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 196 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. கடந்த 30 ஆண்டுகளில் கூட்டணிகள் பெற்ற அதிகபட்ச வெற்றியே இதுதான். குறிப்பாக 2011க்கு பிறகு 200 தொகுதிகளை எந்த கூட்டணியும் தொடவில்லை. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக கூட்டணி வெறும் 75 தொகுதிகளில் வென்று ஆச்சரியத்தை மூட்டியது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த மாஸ்டர் பிளானில் கண்டிப்பான முறையில் திமுக கூட்டணியானது 200 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றியடையும் என்று திமுக கூட்டணியினர் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களிடமும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன.